ஆக்ஷன்ல மும்பை இந்தியன்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் டெமோவை லைவாவே காட்டுறேன். இங்க பாருங்க, என்னன்னு தெரியுதா? ஒண்ணு இல்ல, ரெண்டாவே வச்சிருக்கேன். கிரிக் யுனைடெட் தமிழ் நேரு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ படைக்கலம் எபிசோட்ஸ் செக்மெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க எங்களுடைய வீடியோஸ்க்கும் எங்களுடைய ஷார்ட்ஸுக்கும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க தேங்க் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு எங்க ஜெர்சியை பார்த்தாவே தெரியும் எந்த டீமை பத்தி பேச போறோம் அப்படின்னு. நாங்க ரெண்டு பேரும் ஸோ எஸ், மற்ற டீம்ஸை பேசும்போது அவ்வளவு புன்னகை இருக்காது நம்ம ப்ரோக்கு. ஸோ இந்த டீம்ல வந்துட்டா தலைவன் வேற லெவலுக்கு போயிடுவாரு, எப்போன்னு காத்துட்டு இருந்தாரு. ஸோ திஸ் இஸ் த டைம். எஸ், மும்பை இந்தியன்ஸோடைய ரீடென்ஷனும் அவருடைய மூஞ்சில் இருக்க அந்த சிரிப்பு மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த சிரிப்புக்கு காரணம் அதுன்னு கூட சொல்லலாம். ஸோ ட்ரேட்ஸ் அண்ட் ரீடென்ஷன்ஸ் அண்ட் ரிலீசஸ் மும்பை இந்தியன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆப்ஷனுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜி, எந்தெந்த மாதிரி என்ன பிளேயர்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆப்ஷனுக்கு போவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஃபில்டு ஆப்ஷனுக்கு 2.75 crores போறாங்க. எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவும் அதை வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஐபிஎல் ஆப்ஷன்லயே கம்மியான பிரைஸ் அமௌண்ட்ல போன டீம்னா மும்பை இந்தியன்ஸ் இந்த 2.75 crore தாங்க, இல்ல இதுக்கு கம்மியான அமௌண்ட்ஸ் நீங்க போய் பாத்திருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுதான் கம்மியான பிரைஸ் அமௌண்ட் நினைக்கிறேன் ஆப்ஷனுக்குள்ள ஒரு டீம் போறது. பட் நம்ம அந்த 2010 2012 அந்த டைம்ல பாத்துருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அந்த மாதிரி கம்மியான பிரைஸ் ஏதாவது டீம் போயிருக்காங்களா? ஆக்சுவலா கம்மியான பிரைஸ் போனாங்களான்றதை விட ஆக்ஷனே அட்டன் பண்ணாம ஒரு டீம் இருந்திருக்கு 2013. பூனே வாரியர்ஸ் வந்து ஆக்ஷனே அட்டன் பண்ணல. மீதி இருந்த 8 டீம் தான் ஆக்ஷனே அட்டன் பண்ணுச்சு. இந்த கம்மி பிரைஸோட வந்து நான் பார்த்ததுல எல்லா டீமும் மேக்சிமம் ஒரு 5 கோடி 6 கோடி. ஏன் அந்த ஒரு 2020 டைம்ல மும்பை இந்தியன்ஸ் அப்பயே வந்து கிட்டத்தட்ட என்னவோ ஒரு 11 கோடி என்னவோ ஜென்ரேட் பண்ணி தான் வந்தாங்க உள்ள. இந்த சீசன் தான் ரொம்ப கம்மியான பிரைஸோட போயிருக்காங்க. இன்னமும் ட்ரேட் டிரான்ஸ்ஃபர் வந்து நடந்துன்னு தான் இருக்கும். இந்த விண்டோ வந்து ஆப்ஷனுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டிரான்ஸ்ஃபர் முடியும். அதனால லேட் டைம்ல இப்ப இருக்கிற ரீட்டைல் பிரைஸை யாரையாவது கொடுத்து அதுல இருந்து ஏதாவது கேஷ் ஜென்ரேட் பண்ண அப்படி ஒரு ஆஃப்லைன் ட்ரேடிங் ஒண்ணு பேசின்னு இருந்தாங்க. ஆன்லைன்ல அது ஒரு வரைஞ்சி மாதிரி போயிட்டு இருந்துச்சு, தீபக் சகர் அன்ஷுல் கம்போஸ்ன்னு. ஆனா அது எந்த அளவு மெட்டீரியலைஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல. மேக்சிமம் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கோர் செட்டா இருக்குது. எனக்கு இருக்கிற இந்த 2 கோடியே போதும், அந்த 2.25 கோடியே போதும், அதை வச்சு நான் ஏதாவது பாத்துக்கிறேன்றது அவங்களோட தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் 2.75 crore ஆக்சுவலா பாத்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. நான் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஆப்ஷனுக்கு அதுக்கப்புறம் அதாவது பாத்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டைம்ல ஒவ்வொரு வருஷமும் ஒரு டீமுக்கும் இந்த 5 crores எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த 5 crore எக்ஸ்டெண்ட் ஆகி 7.75 crores வருவாங்களா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. பட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 5 crores ஒரு டீமுக்கு எப்ப ஆட் ஆகும்னா ஒரு ஐபிஎல் சீசன் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த 5 crore ஆட் ஆயிரும். அதாவது போன வருஷம் 120 crores இருந்துச்சு எல்லா டீமுக்கும் பர்ஸ் அமௌண்ட். இந்த வருஷம் 125 crore அப்படிங்கிறது ஐபிஎல் 2025 முடிஞ்ச உடனே ஆட் ஆயிக்கும். ஸோ அந்த டீம்ஸ் ட்ரேடிங் விண்டோ ஓப்பன் ஆனவொன்னு சரி, அந்த ட்ரேட் பண்றதா இருக்கட்டும், அடுத்த சீசனுக்கு ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த 125 crore இந்த சீசனுக்கு பண்ணிக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் அந்த 125 crore தான் இந்த சீசனுக்கான அவங்களுடைய ட்ரேடிங் ரீடென்ஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்த அந்த 5 crores இதெல்லாம் சேர்ந்து அவங்க ட்ரேட் பண்ணது, ரீடைன் பண்ணது, இதெல்லாம் போக தான் 2.75 crores அவங்க பர்ஸ் அமௌண்ட்ல இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு 5 crores எக்ஸ்டெண்ட் ஆகாது. அண்ட் அந்த 5 crore எக்ஸ்டெண்ட் ஆகாது. அதே மாதிரி மற்ற டீம்ஸோடைய பர்ஸ் அமௌண்ட்டும் அந்த 5 crore ஆட் பண்ணி தான் இந்த இப்ப இருக்க பர்ஸ் அமௌண்ட் இருக்கு. ஸோ அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் 2.75 crore தான் போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ அந்த ஆப்ஷன்ல என்ன பிக்கெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ரீட்டன் அண்ட் ரிலீசஸை பத்தி நம்ம பேசிடுவோம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரீடென்ஷன் அண்ட் ட்ரேட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 11 செட் ஆயிருச்சு. அது போக ஒரு பேக்கப்புமே நல்ல டீடைலிங்கான ஒரு பேக்கப்பும் செட் ஆயிருச்சு. ரிலீசஸ்ன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான், நம்ம ப்ரிவியூல பேசின மாதிரி தான் லிசார்ட் வில்லியம்ஸ், ரீஸ்டாப்லி இந்த மாதிரியான ஒரு 2-3 பவுலர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது போக நம்ம வில்ஜாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பேசணும். தீபக் சார் ரிலீஸ் 50-50 பேசணும். பட் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. பெவான் ஜேக்கப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மும்பை இந்தியன்ஸ் அந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸ் அந்த பவுச்சர் ஏரால இருந்து சில பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டே வந்தாங்க. இப்போ அந்த பிளேயர்ஸ் மற்ற டீம்ல போய் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீமோடைய ஒரு கோர் பிளேயராகவே மாறிட்டாங்க.
சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டெவால் பேவிஸ் சொல்லலாம், ட்ரிஸ்டன் ஸ்டெப் சொல்லலாம், டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், இந்தியன் பிளேயர்ஸ் ரமன்தீப் சிங் அண்ட் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா ரசிக் சலாம் கூட அந்த ஒரு டைம்ல தான் இருந்தாரு டீம்ல. நேகல் வதேரா, இவங்க எல்லாத்தையுமே மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ பெவான் ஜேக்கப்ஸும் கூட ஒரு சீசன் வந்தாரு, ஸ்குவாட்ல சான்ஸ் எதுவுமே கிடைக்கல, திரும்பவும் வெளியே போயிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஆஃபர் மற்ற டீம்ல கொடுக்கலாம். பட் மும்பை இந்தியன்ஸ் இப்போ இந்த பிளேயர்ஸ் இழந்த மாதிரி பெவான் ஜேக்கப்ஸ் இழந்துட்டாங்களா, அது பெரிய அளவுல இம்பாக்டா இருக்குமா மும்பை இந்தியன்ஸுக்கு? இன்னும் பெவான் ஜேக்கப்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு அவர் இன்னும் வரல. நீங்க சொல்ற கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸோ, ரமன்தீப் சிங்கோ, நேதல் வெதேராவோ அவங்க டொமஸ்ட்லயும் சரி எல்லாத்தையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நேம் கிடைச்சது. பெவன் ஜேக்கப்ஸ் வந்து இன்னமும் நியூசிலாந்துக்கு இன்னும் டெபியூட் ஆகலன்னு நினைக்கிறேன். சீனியர் டீமுக்கு இன்னும் பிரேக்கிங் ஆகல. ஆயிருக்கிறாரா? இல்ல இன்னும் ஆயிருக்காரு. ஐ திங்க் ஆயிருக்காரு. பட் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவங்க ஒரு கோர் செட்டா இருக்குது. அவங்க வந்து ஷெஃபன் ரதர்ஃபோர்டை வந்து இன்னமும் அவங்க ட்ரஸ்ட் பண்றாங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு ஃபாரின் ஸ்லாட்ஸ்லாம் இன்னமும் ஒரு ஃபாரின் ஸ்லாட் இருக்குது அவங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ். அவங்க நினைச்சா திருப்பி ட்ரஸ்ட் பண்ணி அவங்க பெவன் ஜேக்கப்ஸே திருப்பி போகலாம். அவங்க வந்து ஒரு இதுக்காக கேம்பிளுக்காக தான் அவங்க வெளியே விட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு ஃபாரின் ஸ்லாட்டோட போவோம், ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு பிளேயர் வரலாம். பெவன் ஜேக்கப் அடுத்த சீசன் வந்து வேற எந்த டீமுக்காக போனாலும் அவருக்கு இனிஷியல் கேரண்டி ஸ்டார்டரான்னு கேட்டா டவுட் தான். இன்னமும் அவர் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. மேபி இன்னும் ஒரு 2-3 சீசன் கழிச்சு அவர் தன் எஸ்டாப்ளிஷ் பிளேயரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெஞ்சில இருந்து அடுத்த சீசனே அவருக்கு வந்து ஸ்டார்டிங் 11 கிடைக்காது. டானோன் ஃபெரேரா நம்ம எடுத்துப்போம். டானோ ஃபெரேரா ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் டைம் சைன் பண்ணும்போது அவ்வளவு ரேட் பண்ணாங்க. ஆனா அவர் கேம் டைம் கிடைக்கல. டிசி டிரான்ஸ்பர் ஆனாரு, அங்கேயும் கேம் டைம் கிடைக்கல. இப்பதான் நம்ம சொல்றோம் வந்து அவர் ஒரு ரெகுலர் ஸ்டார்டரா இருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு. he needs time. கண்டிப்பா ஒரு நாள் ஸ்டார்டரா வருவார். பட் ஆனா அது வந்து அடுத்த சீசனே கிடையாது. கண்டிப்பா ஒரு கப்பல் ஆஃப் சீசனுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். ஸோ அதே மாதிரி ரிலீசஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ்ல மெயினான இந்தியன் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமானவர் போன சீசன்ல டெபியூ பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே டெபியூ பண்ண விக்னேஷ் புத்தூர். ஸோ விக்னேஷ் புத்தூருடைய ரிலீஸ் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு இன்ஜுரி ப்ராப்ளம் போன சீசனே இருந்துச்சு. ஸோ அதனாலதான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவர் ரொம்ப பேஸ் பிரைஸ்ல தான் எடுத்தாங்க. 0.3 crores, அதாவது 30 lakhs தான் எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு சீசன் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி ஏன்னா 30 lakhs அப்படிங்கிறது பெரிய பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அந்த ஸ்லாட்ல வேற ஏதாவது ஒரு பிளேயர் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல ஒரு சீசன் அவர் ரெக்கவர் ஆகி வர முடிய வச்சுட்டு அடுத்த சீசன் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லா க்ரூம் பண்ணா ஒரு நல்ல ஒரு பிளேயரா வருவாரு அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ஏன் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். விக்னேஷ் புத்தூரை டெவலப் பண்ணதே மும்பை இந்தியன்ஸ் தான். SA20 போய் நெக்ஸ்ட் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் தான் IPL எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ அவருடைய இன்ஜுரி, அவர் ரிலீஸும் ஆயிட்டாரு டீம்ல இருந்து. பட் ஸ்டில் மும்பை இந்தியன்ஸ் தான் அவருடைய ஹாஸ்பிட்டல் செலவையும் பாத்துக்கிறாங்க. அந்த எல்லா விஷயத்தையும் மும்பை இந்தியன்ஸ் தான் ரெக்கவர் ஆக முடியும், மும்பை இந்தியன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அது வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு மும்பை இந்தியன் ஃபேனா நமக்கும் ஒரு பெருமை. பட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமும் நம்ம சொல்லியே ஆகணும் இல்ல. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு ஏன் இந்த மாதிரியான இந்த எப்படி சொல்றது யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு நல்ல பேர் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். பட் உங்ககிட்ட கேட்ட கொஸ்டின் அப்படிங்கிறது, விக்னேஷ் புத்தூர் ஒரு சீசன் இன்ஜுரி இருந்தாலும் ரீட்டைன் பண்ணி வச்சிருக்கலாமா? அவ்வளவு பெரிய பர்ஸ் அமௌண்ட் இல்ல, நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஒரு சீசன் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிருக்கலாமோ? அவரோட இன்ஜுரி வந்து கொஞ்சம் சீரியஸான இன்ஜுரியா இருக்குதோ என்னவோ. அவருக்கு வந்து அந்த ஒரு இன்ஜுரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிகவர் ஆகிட்டு அவர் கொண்டு வரலாம். அவர் வந்து அடுத்த சீசன் அவர் வந்து பார்ட் ஆஃப் ஆப்ஷன்ல கூட இல்லாததுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இப்படி ஒரு பிளேயர் கேலிபர்ல இருக்கிற பிளேயர் வந்து அவங்க வந்து முதல் மேட்சே வந்து தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஒரு இன்ஜுரினாலதான் மட்டுமா தான் இருக்கும். அவரால் அடுத்த சீசன் ஆட முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அப்ப வந்து நீங்க வந்து எதுக்கு வச்சிருக்கணும், வேற ஏதாவது ஸ்லாட் இது பண்ணிப்போம், திருப்பி 27 வரும்போது நம்ம ஒரு ஃபுல்லா ஃபிட் ஆயிட்டா நம்ம கொண்டு வந்துக்கலாம், அந்த மாதிரியான ஒரு எண்ணமா இருக்குமே தவிர மற்றபடி அவரு மேல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த இன்ஜுரினால மட்டும்தான் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்காலத்துல மும்பை இந்தியன்ஸுக்கே விளையாடுற வாய்ப்புகள் இருக்கு. நம்ம மயங்க் மார்க்கண்டே பாத்துறோம், 3வது தடவை மும்பை இந்தியன்ஸ் ரிட்டர்ன் ஆகுற அப்படின்னு இருக்கும்போது ஒரு பிளேயர் மேல அவங்க ட்ரஸ்ட் வச்சுட்டாங்கன்னா அவங்க திருப்பி அவங்களே தான் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இந்த டீம் அந்த மாதிரியான ஒரு டீம் தான் இது. சோ அப்படியே அங்கிருந்து ரிலீஸ் ஆன பிளேயர்ஸை தாண்டி ரீடைன்டு பிளேயர்ஸை பத்தி நம்ம பேசிடுவோம்.
ஒரு பிளேயிங் 11 நம்ம செட் பண்ணுவோம் மும்பை இந்தியன்ஸுக்கு. ஏன்னா பேக்கப் ஆப்ஷன்ஸோட இருக்கு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ எந்தெந்த பொசிஷன்ல யார் யார் விளையாடுவாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங் வித் ஓப்பனிங் ரெயின் ரிக்கில்டன், ரோஹித் சர்மா. ஸோ அதுதான் நம்பர் 3ல யார் வருவா? ஏன்னா வில்ஜாக்ஸ் திரும்ப ரிட்டைன் ஆயிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் சாரி ஷெஃபின் ரதர்ஃபோர்டும் டீம்ல இருக்காரு. அப்படிங்கும்போது வில்ஜாக்ஸ் வந்து நம்பர் 3ல ஆடுவாரா, இல்ல ஸ்கையர் திலக் நம்பர் 3 and 4 ஆடிட்டு ஷெஃபின் ரதர்ஃபோர்ட் ஸ்டார்டிங் எடுத்த உடனே அந்த மிடில் அண்ட் லோவர் ஆர்டர்ல வந்துருவாரா? ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? என்னோட ஒப்பீனியன் வந்து திலக் வர்மா நம்பர் 3 கொண்டு போகலாம், சூரியகுமார் யாதவ் நம்பர் 3 கொண்டு போகலாம், என்னோட ஒரு ஒப்பீனியன். ஆனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, டீமுக்குள்ள ஒரே ஒரு ஸ்பின்னர் வந்து அல்லா முகமது கசன்ஃபர் ஆர் மிச்சல் சாண்டர், ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆகும். அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு சப்போஸ் அவர் அடி வாங்கும் போது ஒரு ஸ்பின்னர் டீமுக்கு தேவைப்படும். எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இம்பாக்ட்ல இருந்து இன்னொரு ஸ்பின்னர் இவங்க கொண்டு வந்துருவாங்க. ஆனா இன்னொரு ஸ்பின்னர் 11ல இருந்தா அது ஒரு பேக்கப் ஆப்ஷனா இருக்கும்னு அவங்க திங்க் பண்ணலாம். அப்படி திங்க் பண்ணும்போது அவங்க வந்து நம்பர் 3 வில்ஜாக்ஸ் பழையபடி அவர் வந்து 3 இல்லைன்னா 5 அந்த ஃப்ளோட்டிங்ல வந்துருவாரு. 3 வில்ஜாக்ஸ் வச்சுக்கலாம், 4 சூரியகுமார் யாதவ், 5 திலக் வர்மா. மறுபடியும் திலக் வர்மாவோட பொசிஷனை வந்து இவங்க கீழே தான் இறக்கிடுவாங்க. ஸோ அதே மாதிரி 6 and 7 நமந்தீர் அண்ட் ஹர்திக் பாண்டியா. நம்ம ஷெப்பர்ட் சொல்றோம், ஷெஃபின் ரதர்ஃபோர்ட நம்ம பிளேஸ் பண்ண முடியாது அன்பார்ச்சுனேட்லி. ரெண்டு ஸ்குவாடாவே பிரிக்கலாம். இது வந்து ரெண்டு ஸ்குவாடா, வில்ஜாக்ஸ் இருந்தா வில்ஜாக்ஸ் நம்பர் 3, வித்தவுட் வில்ஜாக்ஸ்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா சூரியகுமார் யாதவ் 3, திலக் வர்மா நம்பர் 4, அப்புறம் வந்து இவரு ஹர்திக் பாண்டியா 5, 6 வந்து ஷெஃபின் ரதர்ஃபோர்ட், 7 வந்து நமந்தீர். இந்த மாதிரி கொண்டு போயிடும். இல்ல நீங்க ஸ்பின் ஆப்ஷன் கேட்டீங்க. ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல ஒரு 2 யங் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, பேட் ஆல்ரவுண்டர்ஸ், அதாவது டாப் ஆர்டர்லயே இருக்காங்க. ஸோ அவங்கள யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுல வந்து மெயின் பிளேயர் அப்படின்னா நமந்தீர் டொமஸ்டிக்லயும் சரி, இப்போ இந்தியா எமர்ஜிங் ஏசியா கப் ஆடிட்டு இருக்காங்க. அதுலயும் நமந்தீர் ஓவர்ஸ் போடுறாரு, விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. சையத் முஸ்டக் அலி டிராஃபி, ரஞ்சி டிராஃபில எல்லாம் நமந்தீர் தொடர்ந்து அவருடைய டொமஸ்டிக் டீமுக்கு பவுலிங் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அப்படிங்கும் போது ஐபிஎல்ல அவருக்கு பவுலிங் சான்ஸ் கொடுத்தா அந்த எப்படி சொல்றது, நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பின் தேவைப்படும் போது அந்த இடத்துல அவரை யூஸ் பண்ணலாம். அண்ட் திலக் வர்மாவே ஹேண்டியா பவுலிங்கும் போடுவாரு சில ஓவர்ஸ், ஒரு 2 ஓவர்ஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பா போடலாம். ஏன்னா ஒரு ஸ்பின்னர் டீம்ல இருப்பாங்க, ஒரு ஸ்பின்னர் இம்பாக்டா கொண்டு வருவாங்க நீங்க சொல்றீங்க. சோ அதே மாதிரி இன்னொரு ஸ்பின்னர் தேவைப்படும் போது நம்ம வில்ஜாக்ஸை மட்டும் ஏன் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? நமந்தீர் நல்லா போடுவாரு, திலக் வர்மாவும் ஹேண்டியா போடுவாரு. அந்த 1 ஓவர் 2 ஓவர் அப்படிங்கிறது ஓவர்ஸ் தள்ளுறதுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் மும்பை இந்தியன்ஸ் அதை ட்ரை பண்ணணும். ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் சீசன் அந்த ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ணாம இருந்தாரு. பட் இந்த டீம் எக்ஸ்ட்ரா அந்த ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் சூரியகுமார் யாதவ் வந்து லீட் பண்ணாரு சென்னையில. அந்த மேட்ச் நமக்கு கைவிட்டு போகும்போது நமந்தீர் தான் போல்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன், ஒரு 2 ஓவர்ஸ் இஃப் ஐ எம் நாட் ராங். நமந்தீர் 2 ஓவர் போல்ட் பண்ணி கடைசி முடி ஸ்பின்னை எடுத்துட்டு வந்து இந்த மேட்ச் ஒரு கடைசி முடி ஒரு நைல் பைட்டிங் மேட்ச் மாதிரி எடுத்துட்டு போனாரு. ஸோ சூரியகுமார் யாதவ் ஸோ அந்த மாதிரி ஸ்பின் தேவைப்படுற இடத்துல இந்த மாதிரியான பவுலர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஃபைட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஒரு 2-3 ஓவர் அப்படி தர்றது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அண்ட் அப்படியே நம்பர் 7 முடி பேசிட்டோம். 8, 9, 10, 11 அண்ட் இம்பாக்ட் பிளேயர் யாரா ப்ரோஸ் பண்ண? வித்தவுட் வில்ஜாக்ஸ் எப்படி எடுத்துக்கினாலும் எய்தர் ஒன் ஆஃப் அல்லா முகமது கசன்ஃபர் ஆர் சாண்ட்னர், இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் வந்து ஆகும். ஐ ப்ரிஃபர் வித் கசன்ஃபர் வந்து ஒரு மிஸ்டி ஸ்பின்னர்னு இருக்கிறதுனால அவர் வந்து அவருக்கு வந்து ஆல் அவுட்டா மும்பை இந்தியன்ஸ் போச்சு ஒரு 5 கோடி வரைக்கும். அவர்கிட்ட அந்த அவர் ஒரு ரஷீத் கானுக்கு மாதிரி அவங்க பாக்குறாங்க. அவர் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்திருக்குது, பார்த்த வரைக்கும் நல்லாவே போட்டிருக்கிறாரு. மேபி கசன்ஃபர் வந்து அந்த ஒரு நம்பர் 8 எடுத்துக்கலாம். தீபக் சகர் நம்பர் 9, நம்பர் 10 வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 11 வந்து அஸ்வினி குமார். இதேதான் அந்த செட்டப்புக்கும் வரும். நம்பர் 12 இம்பாக்ட் பிளேயர்ல வந்து இப்போதைக்கு டீமுக்குள்ள இருக்கிறது வந்து மயக் மார்க்கண்டே. ப்ரோ ட்ரெண்ட் போல்ட்டை விட்டுட்டீங்க ப்ரோ. சரி அப்ப என்ன சொல்லியிருந்தோம்? நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆக்சுவலா அஸ்வினி குமாருக்கு பதிலா ட்ரெண்ட் போல்ட் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் நம்பர் 12ல. மேபி இம்பாக்ட் பிளேயரா அஸ்வினி குமாரை நம்ம எடுத்துட்டு வரலாம், இல்லைன்னா ஸ்பின் தேவைப்பட்டா மயங்க் மார்க்கண்டே இருக்காரு. ஸோ இப்படி பண்ணா கரெக்டா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதாவது நான் சம்மரைஸ் பண்றேன்.
அதாவது எயிட்ல அந்த அஸ்வினி குமாருக்கு பதிலா டென் போல்ட் வந்துருவாரு. ஸ்பின் தேவைப்படும் போது இவரு உள்ள வந்துருவாரு. யாரு? மயங்க் மார்க்கண்டே. ஸ்பின் தேவைப்படும் மார்க்கண்டே. இது பேஸ் பவுலிங் தேவைப்படும் போது அஸ்வினி குமார் உள்ள வருவார். ஆல்சோ நம்ம ஷர்துல் தாக்கூரும் வச்சிருக்கோம். ஸோ அவரு வந்து எப்படி தீபக் சகருடைய பேக்கப்பா தான் இருப்பாரா? ஜகரோட பேக்கப்பா தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவர் இருந்து ஆகணும். அவர் அப்படிதான் அவங்க எடுத்துன்னு வந்திருப்பாங்க. பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துக்காக தான் ஷர்துல் தாக்கூர் இருந்தார். அவர் இந்த டீமுக்குள்ள வரணும்னா கண்டிப்பா அவரை ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அவரால் உள்ள வர முடியும். ஸோ அப்படியே அங்கிருந்து ஓவர்ஸ் எப்படி ஸ்பிளிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது பவர் பிளே இவங்க பார்த்துப்பாங்க, மிடில் ஓவர் ஸ்பின்னு, அதே மாதிரி டெத் ஓவர்ஸ்ல யாரு போல்ட் பண்ணுவாங்க? ஏன்னா இப்போ வந்து ரெண்டு பவுலர்ஸ் ஸ்பெசிபிக்கா ஸ்விங்குக்குனே வச்சிருக்கோம். லாஸ்ட் சீசனும் இருந்தாங்க, தீபக் சஹர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட். அதே மாதிரி இப்போ அஸ்வினி குமார் உள்ள வராரு அப்படிங்கும் போது வித் ஹர்திக் பாண்டியாவும் இருக்காரு அண்ட் ஆல்சோ ஜஸ்பிரித் பும்ரா. 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டீமுக்குள்ளேயே ஆடுற நிலைமை வரும் வித் இம்பாக்ட் பிளேயர்ஸ். ஸோ இப்படி இருக்கும்போது யார் யாரு எந்தெந்த ஓவர்ஸ், ஏன்னா இவங்களே 20 ஓவர்ஸ் போட்டுடலாம். வித் ஸ்பின்னர்ஸும் இருக்கும்போது நமக்கு ஆக்சுவலா ஏகப்பட்ட ஓவர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ யார் யார் எந்தெந்த ஓவர்ஸ் போல்ட் பண்ணா பர்ஃபெக்டா இருக்கும் அண்ட் ஆல்சோ வித் கான்டெக்ட் டு மேட்ச் சிச்சுவேஷன்ஸ். ஸ்டார்டிங் வந்து தீபக் சேகருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் பிளேயர்ல தான் ஆன் த்ராட் கொடுத்தாலும், எஸ்பெஷலி இன் வாங்கடே. வாங்கடே பிச்சில் வந்து நீங்க ஆடுற போற 7 மேட்ச்லயே வந்து முதல் 7 ஓவர்ல 4 ஓவருக்கு அவரோட கோட்டாவை முடிச்சிருங்க. அந்த பவர் பிளேயரை மீதி 2 ஓவர் ட்ரெண்ட் போல்ட் போடணும். 1 ஓவர் வந்து மேட்சோட சிச்சுவேஷன் பொறுத்து நீங்க வந்து எய்தர் ஜஸ்பிரித் பும்ரா ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க போட்டு ஆகணும். அதே மாதிரிதான் கொண்டு போகணும். இந்த மிடில் ஆஃப் த ஓவர்ஸ்ல வந்து இதுல சொன்ன மாதிரி மீதி வந்து அல்லாஹ் ஹசன் ஃபர் அந்த ஒரு ஸ்லாட் அவர் எடுத்துக்கணும். அல்லாஹ் ஹசன் ஃபர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் போய்க்கணும். அல்லாஹ் ஹசன் ஃபர் ஹர்திக் பாண்டியா அந்த டைமுக்கு ஹர்திக் பாண்டியா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு 13ல இருந்து இந்த 13க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 13 to 20 வரும்போது இங்க வந்து ஜஸ்பிரித் பும்ராக்கு வந்து நீங்க 1 ஓவர் போட்டீங்கன்னா 3 ஓவர் மீதி அவருக்கு இருக்கும். ட்ரெண்ட் போல்ட்டுக்கு 2 ஓவர் இருக்கும். 5 ஓவர் இங்கே வந்துடும். மீதி இருக்கிறது இவங்களுக்குள்ள காம்பன்சேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அடி வாங்குது, அல்லாஹ் ஹசன் ஃபர் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது வில்ஜாக்ஸ் மேட்ச்குள்ள இருந்தாருன்னா வில்ஜாக்ஸா அவங்க ட்ரை பண்ணிக்கலாம். சப்போஸ் இஃப் வில்ஜாக்ஸ் நாட் தேர், அந்த டைம்ல வந்து இவங்க வந்து ஒரு பேஸ் பவுலரை யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, மயக் மார்க்கண்டே மாதிரி இம்பாக்ட் சப்ல இருந்து எடுத்துன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வில்ஜாக்ஸ் டீமுக்குள்ள இருந்தா என்ன ஒரு இது இம்பாக்ட் சப் எப்படி கொண்டு போவாங்கன்னா அஸ்வினி குமார் கொண்டு போய்ப்பாங்க. டீமுக்குள்ள வில்ஜாக்ஸ் இருப்பார். ஸ்டெஃபன் ரதர்ஃபோர்ட் டீமுக்குள்ள இருக்கும்போது மயக் மார்க்கண்டேவை இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படிதான் டீம் அவங்க பிரிச்சுக்கணும். எப்படியா இருந்தாலும் தீபக் சேகர் வந்து 4 ஓவர் சட்டுன்னு போட்டுருவாரு. அதர் அவே வென்யூஸ்ன்னு வரும்போது இப்ப சேப்பாக்குன்னு வரும்போது 3 ஸ்பின்னரோடையும் போலாம். யார் யாருன்னா ஹசன் ஃபர், மிச்சல் சாண்ட்லர். அந்த மேட்ச்ல வந்து போல்ட் ரதர்ஃபோர்டு ஆடிடுவாங்க. விஜயாக்ஸ் இருக்க மாட்டாங்க. இன்னொரு ஒருத்தர் வந்து மயக் மார்க்கண்டே கொண்டு வந்துப்பாங்க ரதர்ஃபோர்டுக்கு மேல. ஆக்ஷன்ல அவங்க வந்து இன்னும் ஒரு ஸ்பின்னர் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியன் ஸ்பின்னரே யாராவது எடுக்கலாம். இந்த 3 கூட அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் கைக்கு. இல்ல ஆக்சுவலா ஸ்குவாட்ல இன்னொரு ஸ்பின்னரும் இருக்காரு, ரகு சர்மான்னு ஒரு அன்கேப்டு ஸ்பின்னர். ஸோ அவரை பத்தியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவருமே வந்து நல்லா டேர்ன் பண்ணுவாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நல்லா திருப்புவாரு அப்படின்னு சொல்லி ஃபீடா கூட ரீசெண்டா சொல்லியிருந்தாரு அவருடைய சேனல்ல. ஸோ அவருமே ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். நம்ம ஆப்ஷன்ல எடுக்கல அப்படின்னாலும் பேக்கப்ல இன்னொரு ஆப்ஷன் ரகு சர்மாவும் இருக்காரு டீம்ல. இந்த சேப்பாக் மாதிரி பிச்சுல வந்து இந்த 2, ஏன்னா சேப்பாக் நம்ம போனா கண்டிப்பா கொத்தி தான் கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு மட்டும்தான் அது 200 ரன் பேட்டிங் பேரடைஸ். நமக்கு வந்து 150 ரன் எடுக்கிற பிச்சு தான் அவங்க நமக்கு தருவாங்க. அது மாதிரி இருக்கும்போது 3 ஸ்பின்னர் அங்க கொண்டு போய்க்கலாம். இதுல சன்ரைசர்ஸுக்கு நம்ம இது உப்பன் போகும்போது சில நேரம் 7:30 மணி மேட்ச் போடும்போது அது ஸ்விங் சட்டுன்னு அடிக்கும். போன வருஷம் நம்ம பார்த்தோம்ல எஸ்ஆர்எச் மேட்ச். காசு நம்ம வந்து பவுலிங் எடுத்தோம், தீபக் சேகர் உள்ள பூந்து செஞ்சு விட்டாரு. அந்த மாதிரி ஆமா பூந்து விளையாட்டாரு. இந்த உப்பல்லையும் தீபக் சேகருக்கு 4 ஓவர் அந்த திராட்ல கொடுக்கலாம். அடி வாங்குற பிச்சுன்னு கண்டிப்பா இருக்கும். எல்லா பிச்சும் இது மாதிரி இருக்காது. இப்ப நம்ம வான்கடே சம்டைம்ஸ் அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும். வான்கடே சில நேரம் பேட்டிங் ட்ராக்கா தான் மாறும். அகமதாபாத் எல்லாம் போகும்போது சில நேரம் எடுக்கும், சில நேரம் பழி. ஒரு நிமிஷம், ஆக்சுவலா அகமதாபாத் பத்தி நீங்க சொன்னீங்க. சென்னைக்கு நீங்க சொன்னீங்க சென்னைக்கு போனா நம்மளுக்கு கொத்தி விடுவாங்க அப்படின்னு. அகமதாபாத் நம்ம போயிட்டோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வராங்களா, பிச்சை பிளாக் சாயில் பிச்சை போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் அகமதாபாத். அந்த பிளே ஆஃப்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க, அது வந்து நியூட்ரலா பிசிசிஐ பண்ணுவாங்க.
அகமதாபாத்துக்கு நம்ம மும்பை இந்தியன்ஸ் போகும்போது ஜிடி அவங்களுடைய ஹோம் அட்வான்டேஜ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளாக் சாயில் பிச்சு தான் தருவாங்க. முக்கி முக்கி அடிச்சாலும் 160 170 அப்படிங்கிறது அங்க பார் ஸ்கோர். இன்னைக்கு வேற நவம்பர் 19 வேற. இன்னைக்கு நவம்பர் 19க்கு அதே பிளாக் சாயில் பிச்சு போட்டுதான் நம்ம அடி வாங்கினோம். சோ மும்பை இந்தியன்ஸ் அடி வாங்கினது நானு, கப்பு எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நான் தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த அகமதாபாத் போயிட்டாலே இந்த பிளாக் சாயில் அப்படிங்கிறது இந்தியா டீமுக்கும் சரி மும்பை இந்தியன்ஸுக்கும் சரி அந்த பிச்சு வந்து அது அவ்வளவு அந்த அந்த பிச்சை கணிச்சு ஆடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம நீங்க வந்து 200+ அதான் சொல்ல வந்தீங்க. பட் நம்ம போனா அந்த பிச்சு தரமாட்டாங்க ப்ரோ. நம்ம போனா 160 170 இந்த பிச்சு தான் குஜராத் டைட்டன்ஸ் தருவாங்க. எப்படியா இருந்தாலும் நான் தீபக் சேகரை டெத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். 4 ஓவர் அவர் அப்படியே அந்த ராட்ல விட்டுருங்க. ஏன் சொல்றேன்னா ட்ரெண்ட் போல்ட் இப்ப டெத் ஓவர்ல நல்லா போடுறாரு. போன வருஷம் ஃபுல்லா டெத்துல சட்டுன்னு யாருக்காரு குத்தின்னு இருந்தார். என்னடா இது பும்ரா போல்ட் அடிச்சுட்டு பும்ரா சமாளிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தவங்கலாம் போல்ட்டையும் இப்ப சமாளிக்க முடியாம 4 ஓவர் உங்களுக்கு தலைவலியா இருக்குது. இன்னைக்கு ஒரு விஷயம் பார்த்தேன். இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு விஷயம் பார்த்தேன். ஜஸ்பிரித் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், அல்லாகசன்ஃபர் அண்ட் ஈவன் ஸ்பின் ட்ராக்கா இருந்தா மிச்சல் சாண்ட்னர் இவங்க 4 பேருக்குமே 16 ஓவர்ஸ் கவர் ஆயிரும். ஸோ இதுக்கு மேல இருக்க 4 ஓவர்ஸ் தான் நீங்க பார்த்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த 4 ஓவர்ஸ் தீபக் சாகர் வந்து கவர் பண்ணிடுவாரு. ஹர்திக் பாண்டியா இருக்காரு அப்படிங்கும் போது மும்பை இந்தியன்ஸ் அந்த 16 விட்டுருங்க. அல்லாகசன்ஃபர் ஆர் மிச்சல் சாண்ட்னர், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா 12 ஓவர்ஸ் ஆஃப் எப்படி சொல்றது, போன வருஷமே நம்ம இதை பத்தி தான் பேசியிருந்தோம். 12 ஓவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஓவர்ஸ். அதாவது ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் ஜஸ்பிரித் பும்ராவுடைய இந்த 4 ஓவர் பார்த்து ஆடிட்டா போதும் அப்படின்பாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு அந்த 12 ஓவர் பார்த்து ஆடணும். ஆடுறது கூடிய அந்த 8 ஓவர் தான் இருக்கு. அதுலுமே வந்து போத் அல்லாகசன்ஃபர் அண்ட் சாண்டர் ஆடிட்டாங்கன்னா அதுலயுமே சில ஓவர்ஸ் வந்து அவங்க பார்த்து ஆடக்கூடிய ஓவரா தான் மாறப்போகுது. ஸோ ஆக்சுவலா மற்ற டீமுடைய பவுலிங் யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது அதிக ஓவர்ஸ், அதாவது டெட்லி ஓவர்ஸ் அதிகமா இருக்க போறது மும்பை இந்தியன்ஸ் உடைய பவுலிங் லைனப் தான். அது இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க பேக்கப்போட. சோ அதான் சொல்ல வந்தேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதேதான் ப்ரோ. அவர் வந்து தீபக் சேகர் போடுறாருன்னா 4 ஓவர் கொடுத்துடணும். இல்லையா பவர் பிளேயோட அந்த 3வது ஓவர் முடிச்சிடணும். ஏன்னா உங்களுக்கு சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியாவும் லேசான பவுலர் கிடையாது. அதான் சாலிடா போடுற பவுலர் தான். ஏன்னா போன வருஷம் கூட 5 விக்கெட் கால் எடுத்திருந்தாரு. சூப்பராகவே அவரும் பவுலிங் போடுவார். அதனால மும்பைக்கு பவுலிங் எந்த வகையிலும் பிரச்சனை கிடையாது. பேட்டிங்ல எனக்கு வந்து ரமன்தீர் கூட கை கோக்கிறது ஷெஃபன் ரதர்ஃபோர்டா இருக்கணும்னு என்னோட எண்ணம். ஷெஃபன் ரதர்ஃபோர்டு அந்த ஒரு பொலாடை வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னு நான் கேட்கல. பொலாடு இருந்த இடத்துல ஒரு 50 to 60% பொலாடு வந்து தனியா 4 மேட்ச் ஜெயிப்பாரு. நீங்க 2 மேட்ச் அடிச்சு கொடுங்க, 2 மேட்ச் சப்போர்ட் பண்ணுங்க, அது போதும். இந்த டீமுக்கு வந்து அந்த ஒரு லோவர் பினிஷிங் எபிலிட்டி இல்லாம கஷ்டப்படுது. ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு நீங்க சொல்லலாம். ஹர்திக் பாண்டியா இஸ் நாட் த சேம் ஓல்ட் பாண்டியா விச் ஆர் வி சீன். 2019-20 இருந்த ஹர்திக் பாண்டியா கிடையாது. அவர் எப்ப அந்த ஜிடில போய் அவர் டாப் த ஆர்டர் ஆட ஆரம்பிச்சிட்டாரோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அடாப்டபிலிட்டி எடுக்க கஷ்டப்பட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 சீசன்ஸ் ஆகும். போன வருஷம் ஹர்திக் பாண்டியா அடிச்சாரு ஆர்சிபி கிட்ட, ஜிடி கிட்ட, ராஜஸ்தான் கிட்டன்னு சொல்லலாம். அந்த ஒரு 3 மேட்சை தவிர்த்து பார்த்தா அவர் வந்து மீதி இருந்த மேட்சஸ் எதுலையுமே பெருசா பர்ஃபார்ம் பண்ணல, இன்க்ளூடிங் குவாலிஃபயர் 2. குவாலிஃபயர் 2ல வந்து அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட கொடுத்துச்சு. ஆல்சோ நீங்க என்னதான் டீம் நல்ல டீமா செட் பண்ணி வச்சிருந்தாலும் ஆன் ஃபீல்ட்ல எடுக்கிற டிசிஷன்ஸ்ல வந்து ஒரு சில நேரம் போல்டான டிசிஷன்ஸ் எடுக்கணும். அது வந்து ஹர்திக் பாண்டியா பண்ணணும். போன சீசன் இந்த ஸ்குவாட வச்சுக்கிட்டு குவாலிஃபயர் 2 வரைக்கும் வந்ததுன்றதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செமி டிசப்பாயிண்டிங் தான். ஏன்னா ஸ்குவாட் நல்லா இருந்துச்சு, நீங்க ஃபைனலுக்கே புஷ் பண்ணி இருக்கலாம். ஹர்திக் பாண்டியா ஒரு சில டிசிஷன்ஸ் எடுக்கிற இடத்துல வந்து அவர் கிரம்பிள் ஆகிடுறாரு. போல்டான டிசிஷன்ஸ் எடுக்க மாட்டாரு, எஸ்பெஷலி வித் ஸ்பின்னர்ஸ். ஸ்பின்னை ட்ரஸ்ட் பண்ணி போங்க. இந்த பிரான்ச்சைஸும் ஸ்பின்னால அதிகம் சக்சஸ்ஃபுல்லான பிரான்ச்சைஸ் தான். எந்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் பவுலர்ஸ் கை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது நல்லா பண்ண யூனிட் ஹர்பஜன் சிங், ரக்கேன் ஓஜா, ராகுல் சகர், மயங்க் மார்க்கண்டே இந்த மாதிரி இருந்து இந்த பிளேயர் சக்சஸ் பார்த்த டீம். நீங்க ஸ்பின்னர்ஸை நம்பி கொடுங்க, ட்ரஸ்ட் பண்ணி கொடுங்க. இவ்வளவு ஏன் போன வருஷம் மும்பை இந்தியன்ஸ் கஷ்டப்பட்டு போது கருநாயர் வச்சு வெளுன்னு வெளுத்தார். அந்த மேட்ச் தோக்க வேண்டிய மேட்ச். அந்த மேட்ச் யாரு மாத்தணும்? ஒரு ஸ்பின்னர் மிச்சல் சாண்டர்.
அந்த ஒரு ட்ரீம் டெலிவரி போட்டுட்டு மேட்ச் அப்படியே திருப்பி விட்டாரு. இந்த டீமும் ஸ்பின்னர்ஸால அதிக சக்சஸ் ஆன டீம், ஸ்பின்னர் நம்பி கொடுங்க. ஆல்சோ ஹர்திக் பாண்டியா போல்ட் டெசிஷன்ஸ் எடுக்கணும். ஒரு சில நேரம் அவர் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் ஆயிடுது. ஜிடி கூட ஒரு மேட்ச் நடக்கும், அதாவது லாஸ்ட் ஓவர்ல அவருக்கு ஒரு ஓவர் இருக்கும்போது அவர் தீபக் சகரிட்ட கொடுத்தாரு. சிமிலர்லி அஸ்வினி குமார் கிட்ட குவாலிஃபயர் 2ல அந்த பவுலிங்க கொடுப்பாரு. ஒரு 22 ரன்ஸ் ஆடு எடுக்கணும்னு இருக்கும்போது உங்களுக்கு நீங்க வந்து ஃபைனல் ஓவர் வேர்ல்டு கப் ஃபைனல்ல போட்ட T20 வேர்ல்ட் கப் ஃபைனல், அந்த நேரத்துல நீங்க வந்து தைரியமா போய் போட தெரிஞ்ச உங்களுக்கு நீங்க கேப்டனா இருக்கும்போது ஏன் அதை பண்ண மாட்டீங்க? கேப்டனா சில நேரம் போல்ட் டெசிஷன் இருக்கணும். இந்த டீம் 5 கப்பு வாங்குறதுல 2 கப்பு ரோஹித் சர்மாவோட போல்ட் டெசிஷன்ஸால வந்ததுதான். கடைசி ஓவர் ஒரு ஜான்சன் கொடுப்பார், இந்த பக்கம் கடைசி ஓவர் மலிங்கா கொடுப்பார். மலிங்கா அந்த மேட்ச் என்ன இது நிலைமைன்னு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும். நீங்க ட்ரஸ்ட் வச்சு கொடுங்க. ரோஹித் ஒண்ணு சொல்லுவார், நான் எடுக்கிற முடிவெல்லாம் சக்சஸ் ஆச்சுன்னா எல்லா கிரெடிட்ஸும் எனக்கு வரும், அவங்களே எனக்கு தருவாங்க. நான் எடுக்கிற முடிவுகள் ஏதாவது தப்பாச்சுன்னா எல்லாமே எல்லாரோட திட்டும் என்னதான் வந்து சேரும். எதுவா இருந்தாலும் நான் தான் பாத்துக்க போறேன் டீமுக்காக. இது நீங்க ரோஹித்துக்கு தான் நீங்க கை தட்டணும். எஸ், நான் ரோஹித்துக்கு தான் கை தட்டுறேன். நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நம்மள வந்து ஹீரோவாவும் ஆக்கும் வில்லனாவும் ஆக்கும்னு சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா. அவர் அந்த மாதிரி போல்ட் டெசிஷன்ஸ் எடுத்தா அவர் இன்னைக்கு ஹீரோவா இருக்கிறாரு. இந்த பிரான்சைஸ்ல இருந்துக்குன்னு நீங்க இந்த மாதிரி போல்ட் டெசிஷன்ஸ் எடுத்தாதான் நீங்க ஹீரோ ஆக முடியும். நீங்க வந்து உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கினே இருக்கணும். ஃபேன்ஸ் திட்டுவாங்க, திட்டினா திட்டிட்டு போவோம். உங்களை என்ன உள்ள நீங்க 24ல வரும்போது உங்களை என்ன தங்கத்தட்டில வச்சு எல்லாரும் வர வைத்தாங்க? ஊறப்பட்ட மூவுக்கு அப்புறம் தான் உங்களை வந்து மக்கள் ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பிரான்சைஸ் ஃபேன்ஸ் நான் சொல்றேன். போனா போகட்டும், பிரான்சைஸுக்கு தேவை ரிசல்ட்ஸ். இந்த யூனிட்டை வச்சு நீங்க கப் அடிக்கலைன்னா ரியலி இட்ஸ் அ கிரைம். ஐயோ, நான் இதை வேற சொல்லிட்டேன். ஏற்கனவே ஒருத்தவனுக்கு வந்து இந்த டீமை வச்சுட்டு ஜெயிக்கலைன்னா கிரைம்னா அவன் 5 மேட்ச் தோத்துட்டு போனான். ஐயா வேணாம், எப்படியா ஜெயிச்சுங்க. சோ அப்படியே நம்ம ஆக்சுவலா ரீடென்ஷன் ரிலீசஸ பத்தி நிறையவே பேசிட்டோம். ஆப்ஷனை பத்தியும் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் பேச போறேன்னா மற்ற டீம்ஸ் மாதிரி ஆப்ஷனை பத்தி பேச வேண்டியது கிடையாது மும்பை இந்தியன்ஸுக்கு. பட் ஆப்ஷன்ல மும்பை இந்தியன்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் டெமோவை லைவாவே காட்டுறேன். இங்க பாருங்க, என்னன்னு தெரியுதா? ஒண்ணு இல்ல, ரெண்டாவே வச்சிருக்கேன். போறீங்க துபாயா, எங்க யுஏஇ போறாங்கன்னு நினைக்கிறேன், சவுதி அரேபியா போறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆப்ஷனுக்கு. போயிட்டு 2.75 crore தான் இருக்கு. நல்லா மிக்சர் சாப்பிட்டுட்டு யார் யார் ஆப்ஷன், நம்ம ஃபைட்டிங் டீம் கிடையாது, ஸ்பேரிங் போடுற டீம்ஸ் எல்லாம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சிஎஸ்கே இருக்காங்க. ஆக்சுவலா இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. நம்ம யாராவது ஒரு பிளேயர் வந்துட்டு யாருமே கை தூக்காதப்ப இவங்க சும்மா தூக்கிட்டாங்கன்னு வைங்களேன், இவன் என்ன சும்மா தூக்குறான், மத்த டீம்லாம் என்ன தெரியுமா பண்ணும், பேக் அடிச்சிடும். ஓ, நீ இதுக்கு வேற தூக்குறியா, நீ இருக்கிற காசையும் நான் குறைச்சு விட்டுறேன். பேஸ் பிரைஸ்ல ஏதாவது ஒரு ஃபாரின் பிளேயரை தள்ளின்னு வர வாய்ப்பும் இருக்குது. இந்த சம்பவம் நடந்துச்சு எப்போனா 2020 ஆக்ஷன்ல. பர்ஸ் கம்மி, சும்மாதான் உட்காந்து இருக்க போறாங்க, யாருமே கேட்கல கிறிஸ்லினுக்கு. இவங்க சும்மா தூக்குனாங்களா, அப்படியா இருவோம் பர்ஸ இன்னும் குறைச்சு விடுறேன்னு எல்லாரும் பேக் அடிச்சாங்க. நமக்கும் நின்று தேவையில்ல. அவர் வேற எங்கேயாவது போயிருந்தா கூட ஆடி இருப்பாரு, சும்மா உட்காந்து இருந்தாரு நின்று. எனக்கு என்னவோ ஏதோ ஒரு ஆளு அந்த மாதிரி இந்த டீமுக்குள்ள வர்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இல்ல அதுக்குதான் ஒண்ணு கரீபியன் காரா இருக்கும், இல்ல ஆஸ்திரேலியா காரா இருக்கும், 2 பேர்ல யாரோ ஒருத்தர். இல்ல அதுக்குதான் சொல்றேன், வந்த சந்தோஷம் தான். மேபி ஒரு ரசல் மாதிரியான ஒரு பிளேயருக்கு சும்மா தூக்கிட்டு வேற யாருமே வராம இவங்களை ஏத்தி விடுவேன் பேக்கப் அடிச்சு விட்டா அது ஜாக்பாட் நமக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்தா பிரச்சனை இல்ல, நமக்கு அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. பட் சண்டை செய்ய போற டீம் நம்ம கிடையாது. சிஎஸ்கே மும்பை சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் தான் ஸ்பேரிங் போடுற டீம். போறான். நம்ம என்ன தெரியுமா, 8 மணிக்கு வந்து எதுவுமே எடுக்காம 8 மணிக்கு ஒரு அன்கே பிளேயர் ரொம்ப தூக்குவோம். எல்லாரும் வந்து பழனி எப்படா வந்த, நீங்க ஆக்ஷனுக்கு வந்தீங்களா ப்ரோ, எப்ப வந்தீங்க? அந்த மாதிரிதான் ஆக்சுவலா இருக்க போது. நம்மகிட்ட பர்ஸ் அமௌண்ட்டும் இல்ல, ஆக்சுவலா ரேட் ஏத்தி விடுறதுக்கு கூட அமௌண்ட் இல்ல. 2.75 crore மேல ரேட்டும் ஏத்தி விட முடியாது மற்ற டீம்ஸுக்கு. ஸோ ஆக்ஷனுக்கு போறோம், நல்லா மிக்சர் சாப்பிடுறோம். ரசல் என்ன சிஎஸ்கே எடுத்துட்டாங்களா, எடுங்க. லிவிங்ஸ்டன் கேகேஆர் போயிட்டாரா, போங்க. நாங்க கடைசியா
எடுங்க 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 எடுங்க. எடுங்க எடுங்க. சோ போங்க. நம்ம ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு பாப்கார்ன் டைம். எந்தெந்த டீமுக்கு பேட்டிங் சாரி எந்தெந்த டீமுக்கு பேட்டில்ஸ் போகுது, யார் எந்தெந்த பிளேயர் எங்க போறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு ஒரு 7-8 மணிக்கு மேல அன்கேப்டு பிளேயர்ஸ் வருவாங்க. அது ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸ் சும்மாவும் இருக்க போறது கிடையாது இந்த ஆப்ஷன்ல. அன்கேப்டு பிளேயர்ஸ் ஒரு 4-5 பேர் ஸ்கவுட் பண்ணி பார்த்து வச்சிருப்பாங்க, யாருன்னே தெரியாது. அவங்க வரும்போது யாருப்பா இது நீங்க மும்பை இந்தியன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 பிளேயர் எடுப்பாங்க. ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்கு, ஒரு 50 லேக் 75 லேக்ல ஏதோ ஒரு பிளேயர் பெவன் ஜேக்கப்ஸ் மாதிரி ஏதோ ஒரு பிளேயர், அவருமே யாருக்குமே தெரியாத ஒரு பிளேயரை இங்க இருந்தோ ஸ்கவுட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஒரு 4-5 பைசா முடிக்கிறோம், துபாயை சுத்தி பாக்குறோம், நல்லா மிக்சர் சாப்பிடுறோம், திரும்ப வரும். எங்களுக்கு ஆப்ஷனுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் மும்பை இந்தியன்ஸ் போக போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா நான் ஆக்சுவலா இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கு. இந்த வருஷம் 2 ஆக்ஷன் வருது WPL. இது இந்த வருஷம் ஒரு மெகா ஆக்ஷன். நம்ம ஸ்கவுட்டிங் டீம் நம்ம அனலிஸ்ட ஏன் அவ்வளோ வேலை வாங்கணும் அப்படின்ட்டு ட்ரேடிங்லேயே ஆப்ஷனை முடிச்சிட்டாங்க. ஸோ ஐபிஎல் ஆப்ஷன் அப்படிங்கிறது சும்மா போய் உட்கார்ந்து வர்றது தான். எங்களுக்கு மெயினான ஆப்ஷன் ஒன்று வருது, WPL மெகா ஆப்ஷன் வருது. நல்ல நல்ல பைஸ் வாங்கணும் டீம்ஸுக்கு, டீமுக்கு அவர் நல்ல நல்ல பைஸ் வாங்கணும், 3வது டிராஃபி வின் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய டார்கெட் WPL ஆப்ஷன் தான் அப்படின்னு. ஸோ அதான் மும்பை இந்தியன்ஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இருக்க போது. நான் காமிச்ச மாதிரி தான், மிக்சர்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி பாட்டில் என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க. ஆனா 2.25 கோடியை வச்சுக்கின்னு ட்விட்டர்ல இருக்கிற எடிட் எல்லாம் பார்த்தா எனக்கு மனசு ஆறல. மேக்ஸனுக்கு எடிட் இருக்கு, ரசலுக்கு எடிட் இருக்கு, ராகுல் தகருக்கு எடிட் இருக்கு. சரி ஐயா, இதெல்லாம் கூட நான் ஒத்துப்பேன். கமரூன் கிரீனுக்கு எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க பாரு, ஹோம் கம்மிங். நியாயமா ராயமா? நீங்க சொன்ன மாதிரி கேட்டா கூட 2வது வீட்ல முடிஞ்சிடும். அது பேஸ் பிரைஸ் 2 crore செட் பண்ணிட்டு வருவாங்க எல்லாம். பட் நமக்கு அந்த மாதிரி ஆக்சுவலா கிறிஸ்லின்னே நீங்க சொன்ன மாதிரி 2020ல ஒரு ஜாக்பாட் பிட் தான். ஆக்சுவலா நம்ம ஒரு 2-3 மேட்சஸ் ஆட வச்சோம், அதுக்கப்புறம் குவிண்டன் டிகாக் வந்துட்டான்னு சொல்லி தான் அவர் வெளியே போனாரு. பட் அது வந்து ஒரு சூப்பரான பிட் சொல்ல போனா. ஒரு 50 அடிச்சாரு வந்த உடனே. ஸோ அது ஆக்சுவலா கிறிஸ்லின் மாதிரியான ஒரு பிளேயர் நம்ம பிரான்சைசிக்கு ஆடினா நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் ஆடிட்டு போனாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர் வந்தாரு அப்படின்னா, சொல்ல போனா இந்த வில்ஜாக்ஸ் ஷஃபேட் ஓதர்ஃபோர்ட் மாதிரி பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு பினிஷர் உள்ள வந்து இவங்க 2 பேருமே வெளியே போற நிலைமை கூட வரலாம். நம்ம ஆக்ஷனுக்கு அப்புறம் பேசுவோம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இதுக்கும் தூரத்துல இருந்தே எப்படி வெடிக்குது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஒரு தூரத்துல இருந்தே எப்படி ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எடுக்கிறதா எடுக்கிறீங்க, குட்டி ரோஹித்தை எடுங்கல, அவர் பாவம் அனாமத்தா கிடக்குறாரு. அவர் கரியரையாவது ரிவைவ் பண்ணி விடுங்கள. பிருத்திவிஷா அவர்தான். அவர் பேஸ்ட் பிரைஸ் 2 கோடி செட் பண்ணிட்டு வருவாரு ப்ரோ. இல்ல போன ஆக்ஷன்ல 50 lakhs வச்சாருன்னு நினைக்கிறேன். 75 75 கேப்டு பிளேயர்னால ஒரு 75 இருக்கு. ஸோ 75 வருவாரு. ஆமா, அவர் அந்த மாதிரியான பிளேயர்ஸ் ஒரு பிருத்திவிஷா அந்த மாதிரி எடுத்து, ஆனா பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கிடைக்காதே ப்ரோ. ஏன்னா ரோஹித் வந்து எத்தனை வருஷம் இருக்க போறாருன்னு தெரியல. அடுத்த மெகா ஆக்ஷன்ஸ் இந்த வரைக்கும் ரோஹித் இருக்க மாட்டார். ரோஹித்துக்கு கைடன்ஸ் பண்ண வச்சு இவரை நல்ல பிளேயர் ஆக்கி வேணா மேஜை வந்த காட்டுல எடிட்டு கூட போடுறோம். ஏன்னா நான் சாலிடா சொல்றேன், பிருத்திஷா வந்து ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஒரு 27 டைமுக்கு வந்து ஒரு அன்கேப் பிளேயர் ஆயிடுவாரு. நீங்க 4 கோடிக்கு அவர் ரீட்டைன் பண்ணி அவரை வச்சு நீங்க டெவலப் பண்ணலாம். டெவலப் பண்றதுக்கு ஒருத்தர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு ஆல்ரெடி. அவருடைய ஃப்ரெண்ட் அர்ஜுன் டெண்டுல்கர் ட்ரேட் பண்ணிட்டாங்க. அவர் பிருத்திவிஷா எடுக்க போறதா ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. ஐ திங்க் அங்கதான் போவாருன்னு நினைக்கிறேன். அவர் எடுத்தாருன்னா ஓப்பனிங் செட் ஆயிரும் ப்ரோ. அங்க எங்க உடச்சின்னு போக முடியும். அது எல்ஐசி கதை வேற. அது எடுத்தா மும்பை எடுக்கட்டும், கொல்கத்தா எடுக்கட்டும், போனாலாவது ஏதாவது பிருத்திவிஷாக்கு நல்லது நடக்கும். கடைசியில ஸ்டீஃபன் பிளமிங் வந்து பிருத்திவிஷா 2 crore ரிபீட் அப்படின்னு தூக்குவாரு. ஸோ அங்க போயிட்டாரு அப்படின்னாலும் அங்கேயுமே வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அவருக்கு. பங்காளி தான் வாழ்க்கை தருவாங்க அவங்களும் பிருத்திவிஷாக்கும். இந்த மாதிரி நிறைய பிளேயரை வாழ்க்கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காங்க. எக்ஸ்பர்ட் பங்காளி தான். என்ன அவரு போன வருஷம் ஒரு 3 பேருக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு அவரு வழிக்கு விழுந்தாருல, அதனால அவர் அந்த விஷப்பரிச்சை எடுக்க மாட்டாரு. அவரு பாப்போம் ஆக்ஷன்ல என்னென்ன கூத்து நடக்க போகுது அப்படிங்கிறது. இதே மாதிரி பல டீம்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஒரு 3-4 டீம்ஸ் நாங்க பண்ணிட்டோம். சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. பட் இன்னும் சில டீம்ஸ் ஆக்சுவலா போன வருஷம் இன்னைக்கு வந்து ஃபன்னா போயிடுச்சு. ஏன்னா வந்து பட்ஜெட் இல்ல, எல்லாம் ஃபன்னா போயிடுச்சு. ஒரு சில டீம் எல்லாம் பேசணும்னா சீரியஸா பேசி ஆகணும். வரோம் நாங்க அடுத்து 60 கோடி பட்ஜெட்டோட இருக்கிறவர்களா பேசுறோம். அவரை பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க ஃபேன்ஸும். வரோம் ஒன்னே. ஸோ மக்களே, இதோட நாங்க நிறைவு பெறோம். அடுத்து பஞ்சாப் கிங்ஸுக்கு வருது டிஃபெண்டிங்
ரன்னர்ஸ் அப். ஸோ அவங்கள பத்தியும் அடுத்த எபிசோட்ல பேசுவோம். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி ஃபன்னா நாங்களும் எல்லா எபிசோட்ஸும் எடுத்துட்டு வரோம். ஸோ அன்டில் தென் குட் பை ஃப்ரம் ஹெச்பிடி அண்ட் கீகா. நன்றி, வணக்கம். டாடா, வணக்கம்.